வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் கீழா நெல்லி செடி வளர்ப்பு முறை அல்லது கீழா நெல்லி செடி விவசாயம் செய்யும் முறை பற்றி பார்க்கலாம். கீழா நெல்லி செடியை விதைகள் மூலமா வளர்க்கலாம். கீழா நெல்லி விதைகளை செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல சேகரிக்கலாம். அந்த மாசத்துல தான் கீழா நெல்லி செடி இலைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய காய்கள் பிரவுன் கலர்ல பழுப்பு நிறமா மாறி இருக்கும். முழு செடியும் அப்படி இல்லைன்னா கிளைகளை மட்டும் வெட்டி எடுத்து அதை பேப்பர் மேல போட்டு நிழலான இடத்துல காய வைக்கணும். 3 to 5 நாளுக்குள்ள அந்த காய்கள் வெடிச்சு அதுல இருந்து அடர் சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்துல டார்க் ஆஷ் ஆர் பிரவுன் கலர்ல விதைகள் வெளியில வரும். அந்த விதைகளை மெல்லிய சல்லடையில சலிச்சு அப்படி இல்லைன்னா தூற்றி மற்ற தாவர கழிவுகளை நீக்கிட்டு விதைகளை மட்டும் தனியா எடுக்கணும். அந்த விதைகளை ஏர்டைட் கண்டெய்னர் சொல்லக்கூடிய காற்று புகாத கொள்கலன்ல சேமிச்சு வைக்கலாம். 4 மாசம் வரைக்கும் இந்த விதைகளை வெளியில வைக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில வச்சிருந்தோம்னா இந்த விதைகள் முளைப்பு திறனை இழந்து முளைக்காது. அதனால இந்த விதைகளை 4 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 5 to 12 மாசம் வரைக்கும் இந்த விதைகள் முளைப்பு திறனோட இருக்கும். அந்த விதைகளை நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காய்களை 3 to 5 நாள் காய வச்சதுக்கு அப்புறம் அந்த காய்கள் வெடிச்சு வரக்கூடிய விதைகளை எடுத்து விதைகள் மேல இருக்கக்கூடிய பிசுபிசுப்பை நீக்கிறதுக்காக அதை 1 to 2 முறை தண்ணியில நல்லா கழுவணும். கழுவுனதுக்கு அப்புறம் அதை நிழல்ல காய வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு 400 to 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நர்சரி பெட்ஸ் நாற்றங்கள் பாத்திகள் அமைச்சு விதைகள் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதோட ட்ரை சாம்பலையும் அப்படி இல்லைன்னா மணலையும் கலந்து நாற்றங்கால் பாத்தியில விதைகளை தூவி விடணும். விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி மண் ஈரமா இருக்கணும். விதை விதைச்சதுல இருந்து 7 to 10 நாளுக்குள்ள விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதை சீக்கிரம் முளைக்கணும்னா விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி 20 to 30 நிமிஷம் விதைகளை நல்ல சுத்தமான தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதை விதைச்சோம்னா விதைகள் சீக்கிரம் முளைக்கும். எந்த மாசம் நாற்றங்கால் பாத்தியில விதை விதைப்பாங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாசம். நம்ம விதை விதைச்சதுல இருந்து 3 to 4 வாரத்துக்குள்ள 8 to 10 சென்டிமீட்டர் நீளம் செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த செடியை வயல்ல நடலாம். எந்த மாசம் வயல்ல நடுவாங்கன்னா ஜூன் ஜூலை மாசத்துல. வயல்ல ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோன்னு சொல்லக்கூடிய மேடு பள்ளங்கள் அமைச்சு அந்த ரிட்ஜஸ்ல செடி நடுவாங்க. ஒரு வரிசை செடிக்கும் இன்னொரு வரிசை செடிக்கும் நடுவில் 10 to 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு 88,000 to 90,000 செடிகள் தேவைப்படும். வயல்ல செடி நட்டதுல இருந்து 60 to 90 நாளுக்குள்ள நம்ம செடிகளை அறுவடை செய்யலாம். எப்படி அறுவடை செய்வாங்கன்னா முழு செடியையும் பிடுங்கிட்டு அதனுடைய வேர் பகுதியை வெட்டி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த செடியை சுத்தமான தண்ணியில நல்லா கழுவிட்டு அந்த செடியில ஒட்டி இருக்கிற மண் தூசி வயல் குப்பைகளை நீக்கணும். பூச்சி தாக்கின நோய்வாய்ப்பட்ட மஞ்சள் நிறமான இலைகளை தண்டுகளை நீக்கிடணும். நீக்கினதுக்கு அப்புறம் இந்த முழு செடியையும் நல்ல காத்தோட்டமுள்ள சுத்தமான ரூம்ல நிழல்ல தான் காய வைக்கணும். வெயில்ல காய வச்சா கீழா நெல்லி செடியில இருக்கக்கூடிய அல்கலைட்ஸ் எல்லாம் சிதைஞ்சிரும். மருத்துவத்துக்கு தேவைப்படக்கூடிய சேர்மங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால நிழல்ல தான் காய வைக்கணும். நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் முழு செடியையும் அப்படி இல்லைன்னா பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் ஏர்டைட் கண்டெய்னர்ல அப்படி இல்லைன்னா அலுமினியம் லேமினேட் பண்ண பேக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு கீழா நெல்லி செடியோட வெயிட் 20 to 25 கிராம் தான் இருக்கும் காய வைக்கிறதுக்கு முன்னாடி. அந்த செடியை காய வச்சதுக்கு அப்புறம் அதனுடைய வெயிட் 5 to 10 கிராம் தான் இருக்கும். ஒரு ஏக்கர் கீழா நெல்லி செடி விவசாயம் செஞ்சோம்னா நமக்கு அந்த செடியோட வெயிட் 7,000 கிலோ வரைக்கும் கிடைக்கும் காய வைக்கிறதுக்கு முன்னாடி. இதுவே செடியை காய வச்சதுக்கு அப்புறம் 1,500 to 2,000 கிலோ வரைக்கும் தான் நமக்கு வெயிட் கிடைக்கும். நன்றி.